இந்த மிஷின் பாருங்க எவ்வளோ அழகா செடிகளுக்கும், பாத்திகளுக்கும் பாதிப்பு இல்லாம இடையில மட்டும் மண்ண வெட்டிட்டே போகுதுன்ட்டு. இப்ப இருக்க டெக்னாலஜிலாம் உண்மையில வேற லெவல்ல இருக்குங்க. கடலைய பறிக்கிறதுக்கு வேற லெவல் ஐடியாங்க. எவ்வளோ அழகா சைக்கிள் வீல்ல சுத்துறது மூலமா கடலைய வந்து பறிக்கிறாங்கன்னு பாருங்க. வீடியோல பாருங்க பூசணி போன்ற கொடி வகை பயிர்கள்ல மழைக்காலங்கள்லாம் வந்து அழுகல் பிரச்சனை நெறைய வரும்ன்ட்டு, அதெல்லாம் தவிர்க்கணுன்ட்டு எவ்வளோ அழகா பந்தல் போட்டு கொடி எழுப்புறதுக்கு பிளான் பண்றாரு பாருங்க. உண்மையில வேற லெவல்ல இருக்குங்க. இந்த மினி டில்லர் மிஷின் பாருங்க எவ்வளோ அழகா நிலத்த ஆட்டோமேட்டிக்கா உழுதுட்டு போகுதுன்ட்டு. இத பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு மினி டிராக்டர் ஃபீல் தாங்க வருது. கேஜெட் பாருங்க பார்க்கறதுக்கு சின்ன இரும்பு குருவி கூடு மாரி தாங்க இருக்கு. இதே வந்து நம்ம ஈஸியா ஸ்டிக்ல வந்து அட்டாச் பண்ணி டைட் பண்ணிக்கலாங்க. இது மூலமா ஈஸியா வந்து பழங்களையும் பறிச்சுக்கலாம். நிலத்த உழுகுற பவர் டில்லர் மிஷினு எவ்வளோ அழகா மாடிஃபை பண்ணி, அதே வந்து ஸ்ப்ரே மிஷினா வந்து மாத்திருக்காங்கன்னு பாருங்க. உண்மையிலே வேற லெவல் ஐடியாங்க. சும்மா எப்படி வந்து கையிலேயே ஆப்பரேட் பண்ணி ஸ்ப்ரே பண்றாங்கன்னு பாருங்க. உண்மையிலே சூப்பரா இருக்கு. வேர்க்கடலைய உரிக்கிறதுக்கு சூப்பரான கேட்ஜெட்டுங்க இது. நம்ம நார்மலா கையில உரிச்சோம்னா கொஞ்ச நேரத்திலேயே வந்து கை வலிக்க ஆரம்பிச்சுருங்க. ஆனா இது பாருங்க பார்க்கறதுக்கே ஒரு ஸ்டேப்லர் மாரி தான் இருக்கு. இத பயன்படுத்தி எப்படி வந்து உரிக்கிறாங்கன்னு உண்மையிலே வேற லெவல்ங்க. இந்த கேட்ஜெட்டோட பேரு சிலிகான் தம்ப் நைஃப் கட்டருங்க. இத பயன்படுத்தி நம்ம தோட்டத்தில விளையக்கூடிய காய்கறிகள், பழங்கள வந்து ஈஸியா நம்ம வந்து பறிச்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லாம இத பயன்படுத்தி நம்ம அத கட் கூட பண்ணிக்கலாங்க. உண்மையிலே வேற லெவல் கேட்ஜெட்டுங்க. இந்த மிஷினோட பேரு ஹேண்ட் புஷ் சீடர் மிஷின்ங்க. இத பயன்படுத்தி நம்ம விதைகள வந்து ஈஸியா நடவு பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோல பாருங்க, எவ்வளோ அழகா வந்து மக்காச்சோளத்த நடவு பண்ணிட்டே வராங்கன்ட்டு. உண்மையிலே வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம நெல் விவசாயம் செய்யும்போதே இடையிலேயே வந்து இருக்க தண்ணிய பயன்படுத்தி, அதில நம்ம மீனும் வந்து வளர்த்துக்கலாங்க. நம்ம ஒன்ஸ் வந்து நெல் அறுவடை பண்ணதுக்கப்புறம், அந்த மீனையும் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு பேரு தான் வந்து இன்டிகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டங்க. இது மூலமா நம்ம ஒரே டைம்ல 2 பிசினஸ் பண்ண மாரி ஆயிடுங்க. உண்மையிலே வேற லெவல்ங்க. மக்காச்சோளம் உடைச்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தும்பு தூசிகள நம்ம மொரத்த வச்சு தாங்க பறிச்சு எடுப்போம். அது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா இந்த வீடியோல பாருங்க, இந்த ஒரு ஜல்லடைய பயன்படுத்தி எப்படி வந்து ஈஸியா வந்து பிரிச்சு எடுக்குறாங்கன்னு. பப்பாளி பால்ல நெறைய மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்கிறதால, பப்பாளி மரத்துலருந்து பப்பாளி பால எவ்வளோ அழகா கீழ சிந்தாம ஒரு மேட் மாரி வந்து கீழ போட்டு அத கலெக்ட் பண்ணி கொண்டு போறாங்கன்னு பாருங்க. உண்மையா வேற லெவலுங்க. மரவள்ளிக்கிழங்கு நடவு பண்றதுக்கு இப்படி ஒரு ஐடியாவா? பாருங்க எப்படி வந்து டிராக்டர்ல உட்காந்தபடியே அந்த பையன் நடவு பண்ணிட்டே போறான்ட்டு. உண்மையிலே வேற லெவலுங்க. இப்பதாங்க தண்ணி அரைக்கிறதுக்கு நெறைய மிஷின் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. ஆனா அந்த காலத்துலலாம் பாருங்க, தண்ணிய வந்து ஒரு வயல்லருந்து இன்னொரு வயலுக்கு வந்து எப்படி வந்து பாய்ச்சுறாங்கன்னு. உண்மையிலே வேற லெவல்ல இருக்குங்க ஓல்டு இரிகேஷன் டெக்னாலஜிலாம். என்னடா இது செடிகள்ல ஏதோ ஒரு பிளாஸ்டிக் கவர் மாரி போட்டு போறாங்கன்னு பார்க்குறீங்களா? இதோட பேரு தாங்க கோன் பிளான்ட் கவருங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ வந்து பனிக்காலம் தாங்க. இந்த பனிலருந்து செடிகள பாதுகாக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாம பறவைங்க, நத்தைங்க இதுகிட்டலாம் தான் பாதுகாக்கிறதுக்கு தாங்க இத பயன்படுத்துறாங்க. உண்மையிலே வேற லெவல்ல இருக்குங்க. இந்த மிஷினோட பேரு ரைஸ் மில்லிங் மிஷின்ங்க. இந்த மிஷின்ல நம்ம அரிசி மூட்டை வச்சு விட்டா மட்டும் போதுங்க. அதுவே அழகா வந்து நெல்ல எடுத்து அரிசி தனியா, துளும்பு தனியா பிரிச்சு குடுக்குதுன்னு பாருங்க. உண்மையிலே வேற லெவல்ல இருக்குங்க இந்த மிஷின். சூரியகாந்திய அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதோட விதைய எப்படி பிரிச்செடுக்குறாங்கன்னு பாருங்க. நம்ம மணல் ஜலிக்கிற ஜல்லடை மாரி ஒண்ணு வச்சுக்கிட்டு, அது மூலமாவும் ஈஸியா வந்து விதைய உடைச்செடுக்குறாங்க. செடிகளுக்கு நார்மலா பைப் மூலமா தண்ணி விட்டோம்னா, அந்த அளவுக்கு எல்லா செடிகளுக்கும் பரவாதுங்க. அதே இந்த கெஜெட்ட பயன்படுத்தி தண்ணி விடும்போது பாருங்க, எவ்வளோ அழகா வந்து புகை மாரி எல்லா செடிகளுக்கும் பரவுது பாருங்க. உண்மையிலே வேற லெவல்ல இருக்குங்க இந்த கெஜெட். இந்த சில்லி ஹார்வெஸ்ட் மிஷின பயன்படுத்தி எவ்வளோ அழகா வந்து மொளகா செடிய அறுவடை பண்ணி எடுக்குறாங்கன்னு பாருங்க. மொளகா தனியாவும், செடியும் தனியாவும் ஈஸியா பிரிச்சு எடுக்குறாங்க. உண்மையா வேற லெவலுங்க. செடிகளுக்கு கம்போஸ்ட்ட இந்த மிஷின பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியா வந்து போட்டே போறாங்கன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப வேகமாவும் போட்டே போறாங்க. உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு இந்த மிஷின். நெல்ல இந்த மிஷின பயன்படுத்தி எப்படி நடவு பண்றாங்கன்னு பாருங்க. இந்த சீட்லிங் ட்ரே வந்து இந்த மிஷின்ல வைக்க மட்டும் தாங்க செய்றாங்க. அதுவே வந்து எப்படி சும்மா தூக்கி தூக்கி தாங்க போடுது. அதுவே சும்மா சூப்பரா வந்து நடவு பண்ணிட்டே வருது பாருங்க. பார்க்கறதுக்கே வேற லெவல்ங்க. இந்த டூல் பாருங்க பார்க்கறதுக்கே சர்க்கிள் ஷேப்ல முள்ளு முள்ளா ஒரு டிஸ்க் மாரி தாங்க இருக்கு. இத பயன்படுத்தி மக்காச்சோளத்துக்கு இடையில இருக்கக்கூடிய களைகளையும், மண்ணும் எவ்வளோ அழகா கொத்தி விடுறாங்கன்னு பாருங்க. உண்மையிலே வேற லெவல்ல வந்து வேலை செய்யுதுங்க. இந்த மிஷினோட பேரு ஸ்டெபிள் மூவருங்க. இத பயன்படுத்தி நம்ம தோட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய களைகள்லாம் வந்து நம்மளே கையிலே ஆப்பரேட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இப்போலாம் வந்து நெறைய கூலி ஆள் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. இந்த மிஷின பயன்படுத்தி நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மிஷினோட பேரு வீட் பிளான்டிங் மிஷின்ங்க. இத பயன்படுத்தி கோதுமைய எவ்வளோ அழகா வந்து நடவு பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்க. உண்மையிலே வேற லெவல்ங்க. ரொட்டாவேட்டர் பாருங்க பார்க்கறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவும் புதுசா இருக்குங்க. இது நிலத்த உழுகும்போது அது டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோ மார்க் வந்து சுத்திட்டே இருக்க மாரி இருக்குங்க. உண்மையிலே வேற லெவல்ல நிலத்த உழுதுட்டே போகுதுங்க. இந்த மிஷினோட பேரு ட்ரீ கிளைம்பிங் மிஷின்ங்க. இத பயன்படுத்தி மரம் ஏற தெரியாதவங்க கூட ஈஸியா வந்து மரம் ஏறிக்கலாங்க. இதிலயே வந்து அட்ஜஸ்ட்மென்ட்டும் இருக்கு. சேஃப்டி மெஷருமே இருக்குங்க. உண்மையிலே வேற லெவலுங்க. இந்த மிஷினோட பேரு மினி ரீப்பர் பைண்டருங்க. இத பயன்படுத்தி நம்ம ஈஸியா வந்து நெல்ல அறுவடை பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாம அறுவடை பண்ண நெல்லுமே எவ்வளோ தனித்தனியா கட்டி போடுதுன்னு பாருங்க. இத வந்து நம்ம மேனுவலாவே கையிலேயே வந்து ஆப்பரேட் பண்ணிக்கலாம். நம்ம ஊர்ல இருக்க மிஷினுக்கும், இந்த மிஷினுக்கும் எவ்வளோ டிஃபரெண்ட் இருக்குன்னு பாருங்க. உண்மையிலே வேற லெவலுங்க. ஹைட்ராலிக் லோடிங் மிஷின பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியா மக்காச்சோள மூட்டை, உர மூட்டை, சிமெண்ட் மூட்டைலாம் ஏத்துறாங்கன்னு பாருங்க. இந்த மிஷின் இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரமாவே லோட ஏத்திக்கலாம், இறக்கிக்கலாங்க. ஒரு சைக்கிள எவ்வளோ அழகா வந்து மாடிஃபை பண்ணி, அதே ஒரு கலப்பை மாரி பயன்படுத்தி, நிலத்த உழுதுட்டு களைய கண்ட்ரோல் பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்க. உண்மையிலே வேற லெவலுங்க இவங்க. இந்த வயசான காலத்தில எப்படி வேலை செய்றாங்கன்னு பாருங்க.
வெளிநாட்டுலாம் பாருங்க டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருச்சுன்ட்டு, எவ்வளோ சூப்பரா விவசாயம் செய்றாங்கன்னு பாருங்க. இது பார்க்கறதுக்கே நம்ம ஊர்ல சுத்துற ரங்கராட்டினம் மாரி தாங்க இருக்கு. அதுல செடிகள்லாம் வச்சுட்டு, தண்ணிய வந்து சும்மா நெனச்சு நெனச்சு எடுக்கிற மாரி சுத்திட்டே இருக்கு பாருங்க. உண்மையிலே வேற லெவலுங்க. இந்த மிஷினோட பேரு ட்ரன்ச்சிங் மிஷினுங்க. இத பயன்படுத்தி எவ்வளோ அழகா வந்து பள்ளம் போட்டுட்டே வராங்கன்னு பாருங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்துக்கு தேவையான பைப் லைன்லாம் போறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. களைக்கொல்லி மருந்த செடிகள் மேல படாம அடிக்கிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க. எவ்வளோ அழகா வந்து ஒரு தகரம் மாரி ரெடி பண்ணிட்டு, அதிலேயே வந்து ஸ்ப்ரே மிஷின் பைப்ப வந்து கனெக்ட் பண்ணி, எப்படி வந்து செடிகள் மேல படாம ஸ்ப்ரே பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்க. இந்த வீடியோல பாருங்க பொட்டேட்டோ ஹார்வெஸ்டர் மிஷின பயன்படுத்தி எப்படி வந்து உருளைக்கிழங்கு அறுவடை பண்றாங்க அப்படின்ட்டு. இது பார்க்கறதுக்கே வந்து ஒரு டிராக்டர்ல எலிவேட்டர் வச்ச மாரி தாங்க இருக்கு. எவ்வளோ அழகா வந்து அறுவடை பண்ண உருளைக்கிழங்க மேல கொண்டு போய் தனியா கிரேடிங் பண்ணி பிரிச்சு எடுக்குறாங்கன்னு பாருங்க. உண்மையிலே வேற லெவலுங்க. இந்த மிஷினோட பேரு வுட் சீஃபருங்க. இந்த மிஷின்ல வந்து நம்ம தோட்டத்துல கீழ விழுந்திருக்கக்கூடிய தென்னை மட்டைங்க, மரக்கட்டைங்க, தேங்காய் ஓடுங்க இதெல்லாம் போட்டோம்னா நமக்கு ஃபுல்லா வந்து கட் பண்ணி குடுத்துருங்க. இத வந்து நம்ம மரங்களுக்கு வந்து உரமாவும் பயன்படுத்திக்கலாங்க.